ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அந்த மாரி தான் குடுத்திருந்தாங்க. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்டின்றது வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ இதுல நம்ம நேத்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள பேஸ் பண்ணி நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதே மாரி நம்ம வந்து கரண்ட் வீக்க பேஸ் பண்ணி எடுக்கல. நெக்ஸ்ட் வீக்க பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், லெவல்ஸ் அப்டின்றத எடுத்திருந்தோம். ஸோ இது ஏன் நம்ம நெக்ஸ்ட் வீக்க பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம் அப்டின்றது நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன். ஏன் அப்டின்னா, நம்மளுக்கு ரேஞ்ச் அப்டின்றது கொஞ்சம் அதிகமா வேணும். ஏன்னா கரண்ட் வீக்க பேஸ் பண்ணி எடுக்கும்பொழுது ரேஞ்ச் அப்டின்றது ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அதனால நம்ம ரேஞ்ச் அதிகமா இருக்கணும் அப்டின்றதுனால தான் நம்ம நெக்ஸ்ட் வீக்க பேஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம், எடுத்திருக்கோம். ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தெடிக் ஃபியூச்சரா நம்மளுக்கு என்ன லெவல் வந்திருந்தது அப்படின்னா 24,080 அப்படின்றது வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி R1 24,296, R2 24,353 அப்படின்ற லெவலும், அதே மாதிரி S1 23,884, S2 23,827 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம எப்பவுமே என்ன பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சிந்தெடிக் ஃபியூச்சர் மேல இருக்கிறாங்களா, சிந்தெடிக் ஃபியூச்சர் கீழ இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்கன்னா அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தெடிக் ஃபியூச்சர் கீழ இருந்தாங்கன்னா டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும், இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரி, இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 24,000 அந்த ரேஞ்சில நம்மளுக்கு ஓப்பன் ஆகி என்ன பண்ணாங்க, மார்க்கெட் வந்து மேல தான் போயிருக்காங்க. எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவல் வர தான் செஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு போயிருக்கு. சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவலுக்கு மேல அப்படின்றது நம்மளுக்கு போகல. சரியா? அந்த நம்மளுக்கு காலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல்லா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருந்தது. சரிங்களா? நீங்க ஆப்ஷன் பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபுல்லா என்ன செஞ்சாங்க, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருந்தாங்க. சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு குடுத்திருந்தது கீழ. அதுவுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்டமா தான் என்ன செஞ்சாங்க, இறங்கி வந்திருக்காங்க மார்க்கெட். 5 மினிட் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 24,000ல மார்க்கெட் ஓப்பன் ஆயி, சிந்தெடிக் ஃபியூச்சர் வர நம்மளுக்கு மேல போனாலுமே, அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2வது மார்க்கெட் அப்படின்றது கீழ தான் விழுந்திருக்கு. சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து போகல. சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தா தான் நம்மளுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். பட் ஆனா மேல போக விடல. அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கீழ தான் குடுத்துருக்காங்க. எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெவல் S1 வரைக்கும் வந்திருக்காங்க. அதான் நமக்கு ஸ்ட்ராடல் லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ நம்ம நேத்து சொல்லியிருந்தோம். இண்டிகேட்டர் ஒண்ணு வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இண்டிகேட்டர் எல்லாருமே வந்து கமெண்ட்ல வந்து நெறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க, எஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். சரிங்களா? இதுல இன்னும் கொஞ்சம் அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அப்டேட் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். பண்ணிட்டு நம்ம நாளைக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, பப்ளிஷ் பண்ணிடலாம். சரியா? அந்த இண்டிகேட்டரோட டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து வரும். இத நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் நம்ம இத வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுல ஜஸ்ட் நம்ம சிம்பிளா நம்ம என்ன பார்க்குறோம், 2 இது குடுத்துருக்கோம். சரிங்களா? இதுல நீங்க 2 இது நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்டின்னா, ஒன்லி ஆப்ஷன் பிரீமியத்த மட்டும் தான் இந்த 2 இதையும் நீங்க வச்சு ஆட் பண்ண முடியும். மத்தபடி இந்த இதுல நிஃப்டி இல்லன்னா பேங்க் நிஃப்டி ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் பார்க்குறீங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் பார்க்குறீங்க, சாரி ஸ்டாக் பார்க்குறீங்க அப்டின்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் ஆன் பண்ணிக்கணும். 2யுமே நீங்க வந்து ஆன் பண்ணக்கூடாது. 2யுமே ஆன் பண்ணோம் அப்டின்னா, இதுல வந்து ஒழுங்கா வந்து காட்டாது. ஏன்னா அதோட பிரைஸ் ரேஞ்ச் வேற இருக்கும். இந்த இதோட பிரைஸ் ரேஞ்ச் வேற இருக்கும் இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால ஒரு இத மட்டும் நீங்க ஆன் பண்ணிக்கணும். ஆப்ஷன் பிரீமியம் நீங்க ஆட் பண்றீங்க, கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்டின்னா 2 இதையும் நீங்க ஆன் பண்ணி என்ன செய்யலாம்? அத வந்து பார்க்கலாம். இது நான் வந்து டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதே மாரி நாளைக்கு வந்து உங்களுக்கு டெலிகிராம் நாம குரூப்ல, அதாவது டெலிகிராம் குரூப்ல வந்து இந்த இண்டிகேட்டரோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அத நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே. ஓகேங்களா? எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல வந்து இன்னொன்னு என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, உங்களுக்கு இத ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் டேயோட ஹை, லோ அண்ட் ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சரியா? அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம இப்போ போயிட்டு ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணோம் அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க இதுல போயிட்டு ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துக்கலாம். டேபிள் ஓப்பன் ஆகும். இப்போ நான் 24,000 அப்டின்றத நான் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன், கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். கால் ஆப்ஷன் பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மேல போயிட்டு அங்கேருந்து கீழ வந்திருக்காங்க. இது ஓப்பன். அதாவது ப்ரீவியஸ் டேயோட ஓப்பன் இது. சரிங்களா? கரண்ட் டேயோட ஓப்பன் கிடையாது. ப்ரீவியஸ் டேயோட ஓப்பனு. நம்மளுக்கு அதுக்கு மேல என்ன செய்யல போகல. அங்கேருந்து கீழ வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஹை, லோ எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி நம்ம ஒரு இண்டிகேட்டர் குடுத்திருந்தோம். சரியா? சிந்தெடிக் ஃபியூச்சர் இண்டிகேட்டர். அதுலயும் நான் வந்து ஹை, லோ எல்லாருமே கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் இதுலயும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேற எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே, டன். அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து கிடைச்சிரும். ஸோ அதில ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இன்னும் நெறைய இண்டிகேட்டர் இருக்கு. சரிங்களா? எல்லாமே யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர் தான்.
நம்மளோட பின் மெசேஜ்ல வந்து இருக்கும். சரியா? நெறைய பேர் வந்து ஒரு இத மட்டும் தொட்டுட்டு இந்த ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் ப்ரோ இருக்கு அப்படின்ற மாரி சொல்றீங்க. அந்த பின் மெசேஜ்ல ஒரு 4, 5 மெசேஜ் வந்து இருக்கும். 4, 5 மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். அத அகைன் நீங்க டச் பண்ணீங்கன்னா, அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் விடும். ஓகேங்களா? ஸோ அத வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த இண்டிகேட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதுல போய் பாருங்க. சரியா? நீங்க யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 300 வீடியோ கிட்ட இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு குழப்பும். அதனால தான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா, ஒரு 10 வீடியோ தான் இருக்கும். அதுல போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,000 அப்படின்றது வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா ரவுண்டா இருக்கணும் அப்படின்றதுனால நான் 24,000 எடுத்திருந்தேன். 24,050 அப்படின்றது தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்தது. பட் ஆனா நான் இன்னைக்கு 24,000 அப்படின்றது வந்து நான் எடுத்திருந்தேன். சரிங்களா? ஸோ இதுல நம்ம மிட் ரேஞ்சா நம்ம நேத்து என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, 206 அப்படின்றத எடுத்திருந்தோம். R1 259, R2 324, R3 389 அப்படின்ற லெவல்ல எடுத்திருந்தோம். S1 163, S2 122, S3 81 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் 231, 183 அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலையில நம்மளுக்கு என்ன பண்றாங்க? கால் ஆப்ஷன் அப்படின்றது மேல இருக்கிறாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்றாங்க? மேல இருக்கிறாங்க. 24,000 தான். கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு மேல இருக்குது. கால் ஆப்ஷன் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேல இருக்கிறாங்க. சரிங்களா? மிட் ரேஞ்சுக்கு மேல இருக்கிறாங்க. அதே மாரி இந்த 231 அந்த ரேஞ்ச் சரிங்களா? அந்த ரேஞ்சுக்கும் அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வருது அப்படின்றது இருக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கு நம்மளுக்கு போன உடனே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இங்க வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் போயிட்டாங்க. அதுக்கு மேல வந்து போக முடியல. சரிங்களா? அதுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியல? போக முடியல. அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதையும் கம்பேர் பண்ணி நீங்க பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன செய்றோம்? இதுலயும் நம்ம வந்து லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுக்கிறோம். ஸோ அதுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியலங்க, போக முடியல. ஏன்னா அதுக்கு மேல இருந்தா தான் நம்மளுக்கு கால் சைடு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேல இருந்தா தான் நம்மளுக்கு கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கும். அப்ப நம்மளுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் கால் சைடு. ஸோ அதுக்கு மேலயே போக முடியல அப்படிங்கும்போது, நீங்க இந்த இதுக்கு மேல தான் இருக்கு. இது கீழ வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க எடுத்தா கூட நம்மளுக்கு என்ன செய்யுங்க, அங்க வந்து ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா, அங்க நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன செய்யல, சிந்தடிக் ஃபியூச்சர் மேல வந்து போகவே இல்ல. ஸோ அத கொஞ்சம் கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க மீட்டிங் பாயிண்ட்லாம் நான் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். என்னோட பழைய சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா, ரெகுலரா என்னோட வீடியோ வாட்ச் பண்றீங்க அப்படின்னா, நம்ம என்னலாம் சொல்லியிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா வந்து புரியும். ஏன் அப்படின்னா, நம்ம மீட்டிங் பாயிண்ட் பார்க்க சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து கம்பேர் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படின்ற மாரிலாம் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா, அவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க வந்து அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்து என்ன செய்யும், இதுல வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம அதெல்லாம் சொல்றோம். பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கே எடுப்போமே. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கால் ஆப்ஷன் எடுப்போமா? கால் ஆப்ஷன் இப்போ 24,000 எடுத்திருக்கோம் அப்படின்னா, 100 பாயிண்ட் ஓடிஎம் எடுத்தோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கும் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? 183 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து என்ன செய்யல போகல. எப்போ நம்மளுக்கு இந்த இடத்த பிரேக் பண்றாங்களோ, அதாவது நம்மளுக்கு இந்த S1 வந்து நம்மளுக்கு பிரேக் பண்றாங்க. அதே டைம் தான் நம்மளுக்கு இங்க என்ன நடக்குது? மேல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க நம்மளுக்கு S1 வந்து பிரேக் பண்றாங்க. இவங்க நம்மளுக்கு என்ன பண்றாங்க? மிட் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு பிரேக் அப்படின்றது வந்து பண்றாங்க. சரியா? ஸோ அப்ப இங்க பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஃபர்தரா மார்க்கெட் அப்படின்றது கீழ விழுந்திருக்கு. அதே மாரி புட் சைடும் நம்மளுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல்லா வந்து அரைச்சு ஒரு டிகே அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம், எப்பவுமே கம்பேர் பண்ணி வந்து பாருங்க. சரியா? ஒரு இத மட்டுமே நீங்க பார்த்துட்டு வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கக்கூடாது. எப்பவுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்து கிடைக்கும். ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாரி நம்மளுக்கு இங்க இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது மேல போக ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு இந்த 231 அப்படின்ற லெவல் வரை போயிருக்காங்க. அதையும் நீங்க இங்க பார்க்கலாம். நம்மளுக்கு இங்க மிட் வேல்யூ நம்மளுக்கு பிரேக் பண்றாங்க. அதே மாரி தான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, புட் ஆப்ஷன் வந்து இங்க S1 பிரேக் பண்ணி மேல வர்றாங்க. சரிங்களா? S1 பிரேக் பண்ணி என்ன செய்றாங்க, மேல வர்றாங்க. அதுக்கப்புறமா தான் அதுக்கு சான்ஸ் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த S1லேருந்து 163ல இருந்து நம்மளுக்கு 231 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது பயணம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாரி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஆப்ஷன் பிரீமியம பொறுத்தவரைக்குமே நம்ம வந்து மீட்டிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும். ஏன்னா, அது டாமினேட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து எப்பவுமே கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி நீங்க வந்து வேற ஸ்ட்ரைக் டிஃபரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து என்ன பண்ணுங்க, கம்பேர் பண்ணி வந்து பாருங்க. உங்களுக்கு என்னென்ன நடக்குது அதுல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். க்ளோசிங் ப்ரைஸ் இன்னும் வந்து வரல. ஆல்ரெடி மணி நம்மளுக்கு 9 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஆனால் அப்டேட் பண்ணல. செக் பண்ணுவோம். க்ளோசிங் ப்ரைஸ் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத எடுக்க முடியும். அதேமாதிரி நம்மளுக்கு கரெக்டான ஒரு லெவல் அப்படின்றது வந்து கிடைக்கும். சரிங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட். சரிங்களா? என்எஸ்சி வெப்சைட்ல போய்ட்டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, இது வந்து டேட்டா வந்து கிடைக்கும். க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 23,950 சரிங்களா? 23,950 அப்படின்றதுல நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. கால் ஆப்ஷன் வந்து 183, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 188. இதில் தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம 23,950 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துப்போம். ஸோ நம்மளுக்கு 23,950 ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டாடல் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக 23,945 அப்படின்றது கிடச்சிருக்கு. R1 24,133 அப்படின்ற லெவலும், R2 24,187 அப்படின்ற லெவலும் கிடச்சிருக்கு. S1 23,762 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,707 அப்படின்ற லெவலும் கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்பவுமே ரெகுலராக சொல்கிறது தான். R1க்கு மேலேயோ இல்லைனா S1க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம வந்து லெவல் வந்து சேஞ்ச் பண்ணணும். அது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா 920 ஸ்டார்ட் ஸ்டார்டில் பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். அதாவது கேப் அப் கேப் டவுன் ஆனால் மட்டும் இந்த S1க்கு கீழேயோ R1க்கு மேலேயோ ஓப்பன் ஆனால். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் ஆனால் நம்ம அதே இதையே நினைச்சிடலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா R1 நம்மளுக்கு சாரி மிட் லெவலாக நம்மளுக்கு 185 அப்படின்றது வந்து கிடச்சிருக்கு. R1 நம்மளுக்கு 240, R2 300, R3 360 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. S1 140, S2 105, S3 70 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரிங்களா? இதில் நம்மளுக்கு எப்பவுமே சொல்றது தான் கேப் அப் கேப் டவுன் ஆனாலும் சரி நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாற போகிறது கிடையாது. இதே சேம் லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒன்லி இண்டெக்ஸில் மட்டும் தான் லெவல்ஸ் மாறும். சரியா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம அடுத்த வீடியோஸ் சந்திக்கலாம். பாய்.